நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025லேருந்து புதிய ஒரு அப்டேட் வந்து தற்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாபுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப்னு இந்த வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் சென்னைங்க. ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த இதில் ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த இதில் போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிஜி 2 போஸ்ட்டு, யூஜி 2 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்கில் லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூஜி 2 குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கு வந்து பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதே போல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிஜி 2 குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் இன் எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், விஎல்எஸ்ஐ, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து அப்ராக்சிமேட்லேருந்து 25,000 ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பெர் ஹவர்ஸுக்கு வந்து 200 கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு வந்து 100 ஹவர்ஸ் 250 ஹவர்ஸ் 150 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பர் மந்த் ஜாப் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கிடையாதுங்க. யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட்டு தாங்க எடுக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்குதுங்க. நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணுறவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15/2/2025 உங்களுக்கு பிப்ரவரி மாதம் தாங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலெல்லாம் வந்து கிளியராக அதில் சப்மிட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் DEEE டிப்ளமோ இன் ட்ரிபிள் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 அந்த அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம்